உலகநாயகன் கமல் நடிக்க ஷங்கர் இயக்கத்தில் 1996ஆம் ஆண்டு வெளியான இந்தியன் படம் லஞ்ச லாவண்யத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் அதிரடியாக குரல் கொடுத்து மக்களின் வரவேற்பை பெற்றது. இந்தியன் தாத்தாவாக சேனாபதி கதாபாத்திரத்தில் உலகநாயகன் நடிப்பு மக்களின் மனங்களில் பதிந்து விட்டது. அதில் இடம்பெற்ற இசையும் நடனமும் மனதை மயக்கி இருந்தது. அன்றைக்கு 100, 1000, லட்சம் என்று இருந்த லஞ்ச லாவண்யம் இப்போது கோடிகளில் பெருகிவிட்டது. 1 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி என்று ஒரு சில தொழில் அதிபர்களே பண முதலைகளாக திகழ்கின்றனர். இந்த அவலங்களை சமீபத்திய பத்திரிகைகள், மீடியாக்கள் மற்றும் டிவிக்களில் கண்டு மக்கள் மனம் கொதித்து கொண்டிருக்கும் நிலையில், நிஜத்தில் இந்தியன் தாத்தா வருவாரா, இவர்களை எல்லாம் தட்டி கேட்பாரா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியன் தாத்தா பேக் என்ற புதிய தாக்குதலுடன் இந்தியன் 2 படத்தில் களமிறங்கியிருக்கிறார். ஷங்கர் இயக்கியிருக்கும் இப்படத்தை லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரித்திருக்கிறார். தயாரிப்பு என்றால் இப்படி அப்படியல்ல, பெரும் பொருட்செலவில் இப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. GKM தமிழ் குமரன் இப்படத்தின் தயாரிப்பு மேலாண்மையை கவனித்திருக்கிறார். அனிருத் இசையமைத்துள்ளார். ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எதிர்பார்ப்பில் இருந்த இந்தியன் 2 தற்போது திரைக்கு வந்திருக்கிறது. படம் எப்படி இருக்கிறது? ரசிகர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். விமர்சகர்களும் 20 கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் எல்லா கருத்தும் ஒரு மைய புள்ளியை சுட்டி காட்டுகிறது. நாட்டில் நடக்கும் அக்கிரமத்தை, பண முதலைகள் நடத்தும் அட்டுழியத்தை இப்படத்தில் இந்தியன் தாத்தா உலகநாயகன் கமல்ஹாசன் சேனாபதியாக வந்து மீண்டும் சாட்டையை சுழற்றி தோலுரித்திருக்கிறார். உங்களது வழி காந்திய வழியாக இருக்கட்டும், எனது வழி சுபாஷ் சந்திர போஸ் வழி என்று லட்சண வசனம் பேசி ஊழல்வாதிகள், லஞ்ச லாவண்ய முதலாளிகள் ஆகியோருக்கு வர்ம தண்டனை அளிக்கிறார். இந்த தண்டனை இந்தியன் பீனல் கோடில் கூட கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரே தண்டனை மரணம்தான் என்பதை மீண்டும் அதிரடியாக உணர்த்தியிருக்கிறார் இந்தியன் தாத்தா. தற்போதைக்கு இந்த சட்டம்தான் இந்தியாவுக்கு தேவை என்ற அளவில் முறைகேடுகள் பெருக்கெடுத்து காவிரி வெள்ளத்தையும் மிஞ்சும் அளவுக்கு ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஊழல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசியலில் ஊழல், டாக்டர் படிப்பில் ஊழல், அரசு வேலைகளில் ஊழல், கார்ப்பரேஷன் முதல் நாடாளுமன்றம் வரை ஊழல் பரவி இருப்பதை இந்தியன் தாத்தா வேரோடு இப்படத்தில் சாய்த்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியன் 2 படம் தொடங்கியவுடன் இந்தியன் தாத்தா உலகநாயகன் கமல்ஹாசன் எப்போது வருவார் என்று ரசிகர்கள் ஏங்கிக் கொண்டிருக்க, சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் பலியான தைபே நாட்டிலிருந்து தனது ரீஎன்ட்ரியை கமல் தருகிறார். தொடக்கமே அதிரடி. காலண்டர் கேர்ள்ஸ்களை உருவாக்கி கோடிக்கணக்கில் இந்திய பணத்தை ஏமாற்றி தலைமறைவாக இருக்கும் கொடுத்த பணக்காரனை அவனது உல்லாச பங்களாவில் இந்தியன் தாத்தா கமல்ஹாசன் வர்ம முத்திரையை பிரயோகித்து சாகடிக்கும் தருணம் படத்தில் சூட்டை கிளப்பி விடுகிறது. வங்கிகளில் பல்லாயிரம் கோடி கணக்கில் கடனை வாங்கிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற மல்லையாவின் செயலுக்கு தரும் தண்டனையாகவே இதனை சங்கர் படமாக்கி இருக்கிறார். அதேபோல் குஜராத்தில் டாய்லெட்டை கூட தங்கத்தில் செய்து வைத்திருக்கும் ஊழல் பெருச்சாலியை அவனது தங்க மாளிகையில் வைத்து மர்ம முத்திரையாக பிரயோகித்து அவனை குதிரை போல் ஓட வைத்து ரத்தம் கக்கி சாக வைக்கும் கமலின் அடுத்த தாக்குதல் எச்சரிக்கை மணியை ஓங்கி ஒலிக்கிறது. 2030 மார்ஸில் இடம் வாங்க புக் செய்திருக்கும் உலக கோட்டீஸ்வரனை அவன் பயிற்சி எடுக்கும் விண்வெளி பட்டறையில் மிதந்தபடி கமல் தாத்தா வர்ம முத்திரையாக செலுத்தி உடலில் உள்ள தண்ணீரை கக்க வைத்து கதற சாகடிக்கும் காட்சி. இப்படிப்பட்ட அட்டைகளுக்கெல்லாம் இதுதான் கதி, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கூக்குரல் ஓங்கி ஒலிக்க செய்கிறது. நாட்டில் நடக்கும் ஊழல் பேர்வடைகளை தட்டி கேட்க மீண்டும் இந்தியன் தாத்தா வர வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் ஹேஷ்டேக் ஏற்படுத்தி ட்ரெண்டாக்கும் சித்தார்த் ஊழலால் தன் குடும்பம் பாதிக்கப்பட்டவுடன் இந்தியன் தாத்தாவை கோபேக் என்று சொல்லி அவரை விரட்டி ஊர் மக்களும் அதிகாரிகளும் தாக்கும் காட்சி எதிர்பார்க்காத ஷாக். ஊழலின் ஒட்டு மொத்த உருவமாக இந்தியாவே மாறிவிட்டது என்பதை ஊடகமாக சொல்லியிருக்கிறார் சங்கர். ஒரு வகையில் உண்மைதான். தன்னை துரத்திவிடும் பல்லாயிரக்கணக்கான மக்களிடமிருந்து ஒற்றை சக்கர வண்டியில் கமல் தப்பிச் செல்லும் ஸ்டண்ட் காட்சிகள்
அதிரவிடுகிறது. இப்படி ஒரு ஸ்டண்டை கமலால் தான் செய்ய முடியும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். படத்தில் பிரதான வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா வருகிறார் என்று கூறியிருந்தார்கள். அவரது வருகை 2-3 சீன்களில் மட்டுமே இருக்கிறது. கிளைமாக்ஸில் தனது நடிப்பு அரக்கத்தனத்தை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் எஸ்.ஜே. சூர்யாவின் நடிப்பு அரக்கத்தனம் இந்தியன் 3ஆம் பாகத்தில் பாருங்கள் என்று இயக்குனர் சங்கர் சொல்லியிருப்பது 3ஆம் பாகத்தை தற்போதே பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிரடி படையினர் சூட கைது செய்யப்படும் இந்தியன் தாத்தா கமல்ஹாசன் நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்ட பிறகு இதிலிருந்து கமல் எப்படி தப்பிக்க போகிறார் என்ற கேள்வி இங்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அதற்கு விடையை இந்தியன் 2 படத்தில் காணுங்கள். இந்தியன் 2 பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்யவில்லை என்றுதான் கூற வேண்டும். அனிருத் இசையமைத்திருக்கிறார். ஆனால் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் இல்லாதது பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது. ரவிவர்மன் ஒளிப்பதிவு கண்ணாடி போல் பளபளக்கிறது. இப்படத்தில் நடித்த விவேக், மனோபாலா, நெடுமுடி வேணு, மாரிமுத்து ஆகிய நடிகர்கள் தற்போது அப்படியே இல்லை. இந்த பூ உலகை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்களின் நடிப்பை கடைசியாக பார்க்கும் வாய்ப்பை இந்தியன் 2 தந்திருக்கிறது. அதற்காக ஒரு சல்யூட் வைக்கலாம். இந்தியன் 2 படம் எதிர்பார்ப்பை ஈடு செய்யவில்லை. சங்கர் தந்திருக்கும் மொக்கை படம். கமல் தாத்தா ஏமாற்றி விட்டார். இசை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி, இப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து இந்திய மக்களுக்கு தேவையான கருத்து. லஞ்ச பேர்வழிகளை தட்டி கொடுத்து ஆதரிக்காமல் உன் வீட்டில் இருக்கும் லஞ்ச பேர்வழியை நீயே சட்டத்தின் பிடியில் ஒப்படை, தண்டனை வாங்கிக் கொடு என்று இளைஞர்களுக்கு இந்தியன் தாத்தா உலகநாயகன் கமல்ஹாசன் மூலம் சங்கர் சொல்லியிருக்கும் கருத்து புதிய தலைமுறைக்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியன் 2 படம் ஒரு முறை பார்க்கலாம்.